வணக்கம் நேர்களே. கடந்த 2002ஆம் ஆண்டு வெளிவந்த காதலே சுவாசம் என்ற படத்துல அறிமுகமானாரு டி இமான் அவர்கள். அதையடுத்து விஜய், பிரியங்கா சோப்ரா நடித்த தமிழன் படத்துக்கு இசையமைச்சிருந்தாரு. அதைத் தொடர்ந்து சுமார் 40 படங்கள் வர இசையமைத்த இமான் அவர்கள் அப்போதெல்லாம் ஒரு நார்மலான இசையமைப்பாளராகத்தான் இருந்து வந்தாரு. ஆனா பிரபுசாலமன் இயக்கிய மைனா படத்தில் மெகாஹிட் பாடல்களை கொடுத்து சினிமாவில் என்டர் ஆகி 8 ஆண்டுகளுக்கு பிறகு பேசப்படும் இசையமைப்பாளரானாரு டி இமான் அவர்கள். அதைத் தொடர்ந்து மனம் கொத்தி பறவை, கும்கி, வருத்தப்படாத வாலிபர் சங்கம், ரேசிங் ராஜா, பாண்டிய நாடு, ரம்மி, ஜில்லா என ஹிட் கொடுத்து இப்போது முன்னணி இசையமைப்பாளராகிட்டாரு இமான் அவர்கள். குறிப்பாக கிராமத்து கதையம்சம் கொண்ட படங்கள்ல அவரது பாடல்கள் ஹிட்டாகி வந்துட்டு இருக்கு. இந்நிலையில எதிர்நீச்சல், மான்கராத்தே ஹிட்டுக்கு பிறகு தற்போது விஜயின் கத்தி படத்திற்கு இசையமைத்து வரும் அனிருத் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இமானின் தொடர் ஹிட்டை பார்த்து ஆச்சரியப்படுறதாகவும், அதோடு எனக்கு கிராமத்து கதையம்சம் கொண்ட படங்களுக்கு இசையமைக்க ஆசை இருக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஆனா அவர் மாதிரி கிராமத்து ஸ்டைல்ல என்னால கம்போஸ் பண்ண முடியல, அதுதான் எனக்கு பெரிய வருத்தமாக இருக்கு அப்படின்னும் தனது ஃபீலிங்ஸை சினிமா வட்டார நண்பர்கள்ட்ட வெளிப்படுத்தியிருக்காராம் அனிருத் அவர்கள். சரிநேர்களே, மீண்டும் ஒரு சினிமா செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.